கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் காதலர் தின மலர் ஏற்றுமதி அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு செய்யப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு திடீரென கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பிளாஸ்டிக் மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக வரும் தகவல்களால் மலர் உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும், பிளாஸ்டிக் மலர்கள் வரவு காரணமாக கடுமையான இழப்பை சந்தித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது இந்த ஒசூரில் ஃப்ளவர்ஸ் பிரச்சனை இருக்குது. விவசாயிங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக இது இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையான்றது தெளிவுபடுத்தணும். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை உடனடியாக இது தடை செய்யணும். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை தடை செய்ய முடியல அப்படின்னா எங்களால் தொழில் இந்த கண்டினியூவாக பண்ண முடியாது. ஒசூரில், கிருஷ்ணகிரியில் இதை நம்பியே பல லட்சம் பேர் இந்த தொழில் நம்பி தான் இருக்கோம். அந்த மண் வளம், நீர் வளம் இந்தியாவிலேயே நல்லா இருக்கிறது ஒசூர், தளி, இந்த தெகனிக்கோட்டை இந்த ஏரியாவில் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த மலர்களை இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டு காய்கறி மலர்கள் பண்ணிகிட்ருக்கோம், சாகுபடி செஞ்சுட்ருக்கோம். இந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கு கடந்த 20 வருஷமாக. இப்போ அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்களை தடை செய்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை ஏற்றி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக மேயர் மகேஷ் தலைமையில் திமுக அலுவலகத்தில் இருந்து அமைதி பேரணியாக வடச்சேரி ஜங்ஷனில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான திமுக தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு டெல்லி அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் மீனவர்கள் கைது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும், இந்தியா இலங்கை குழு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். அரசாங்கம் நம்முடைய மீனவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தீர்வுகள் காண்பதற்கோ இல்லை என்றால் ஒரு நிரந்தர தீர்வுக்காக இலங்கை அரசாங்கத்திடம் பேசி நிரந்தர தீர்வுகள் காண்பதற்காக குழுக்களை அமைப்பதாக பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த குழு கூட்டங்கள் நடைபெற்றதாக எந்த செய்தியும் கிடையாது. அந்த குழு கூட்டங்களை நடத்தி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண என்று மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். விரைவிலே ஒன்றிய அரசாங்கம் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை அவர்களுடைய படகுகளோடு மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் தருமபுரி மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு திமுக, அதிமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் அமைதி பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட திமுக சார்பில் தடங்கம் சுப்பிரமணி தலைமையிலும், அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் KP அன்பழகன் தலைமையிலும் மற்றும் அதிமுக சார்பில் ராமதாஸ் தலைமையிலும் மௌன ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோரிக்கடவு கிராமத்தில் 70 ஆண்டுகளுக்கு பின்னர் சோமகாடியம்மன் கோவில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோரிக்கடவு, மானூர், கீரனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் தமிழக அரசின் சார்பில் 4 இலவச திருமணங்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. பின்னர் 4 திருமண ஜோடிகளுக்கு 2 கிராம் தங்க நாணயம் மற்றும் புடவை, வேஷ்டி, பீரோ, கட்டில் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசை பொருட்களை இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோயில் செயல் அலுவலர் குமரவேல் வழங்கினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தலைமையில் கட்சியினர் அண்ணா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆடுகளத்தில் வந்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 3ஆம் ஆண்டு கால்பந்து போட்டிகள் ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி இயக்குனர் வ. கிருபானந்தன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து வெற்றி கோப்பைகளை தமிழக வெற்றி கழக நகர துணை செயலாளர் M. அருண்குமார் வழங்கினார்.
நாமக்கல் மாவட்டம் பாப்பிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்திற்கு 100 நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டும் என, மேலும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சுற்றியுள்ள உட்கிராமங்களில் பாப்பிநாயக்கன்பட்டி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. கடலூர் மாவட்ட கைத்தறி நெசவு பாவுப்பட்டறை தொழிலாளர் சங்கத்தினர் முதுநகரில் உள்ள இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் கைலி உள்ளிட்ட ரகங்களுக்கு வங்கிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நேரடியாக கூலி வழங்கும் முறையை தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பாக பார் கவுன்சிலருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் சேமநல நிதி 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பவானி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பிற்கான அறிவிப்பில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை புகுத்த முயற்சி நடப்பதாக இந்திய மாணவர் சங்கம் குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், தமிழ்நாடு அரசு அறிவிக்காமல் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என்று பல்கலை நிர்வாகம் சார்பாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் நல்லூர் கிராமம் கந்தம்பாளையம் சிறுபான்மை முஸ்லிம் பொதுமக்களின் அடக்கஸ்தலம் அளவீடு செய்து பட்டா வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் இந்த இடத்தை அளவீடு செய்ய மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது என்றும், மேற்படி அடக்கஸ்தலத்தை அருகில் உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மேலப்பாடியில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோயில் பணியாளர்கள், ஸ்ரீ வாரி பக்த ஞான சபை மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் உள்ள 9 யானை வழித்தடங்களில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகள் கட்டிடங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும், யானைகள் நடமாடுவதற்கு இடையூறாக இருக்கும் அனைத்து நெருக்கடியான பகுதிகளையும் சரி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு ஜெம்நகர் பகுதியில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மது பிரியர்கள் ஆட்சியரின் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர். மது பிரியர்கள் ஒன்று கூடி டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விளை நிலங்களுக்கு செல்லும் நீர்வழி வாய்க்கால் மற்றும் தடுப்புச் சுவரை சேதப்படுத்தி தனிநபர் ஒருவர் பாதை அமைத்ததால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்களுக்கு நீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விளை நிலங்களுக்கு நீர் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் தாராபுரத்தை அடுத்துள்ள உப்பாறு அணையில் இருந்து 177.5 கன அடி மில்லியன் தண்ணீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் விவசாயிகளும் மலர்கள் தூவி வரவேற்றனர். இதனால் 6060 ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாக 15,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன என்றும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.